ஹாய் வெல்கம் பேக். இந்த இன்ஸ்டன்ட் தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையாக இருக்கும் இல்லையா, குண்டு குண்டாக அதை எடுத்திருக்கேன். இதில் வந்து 3/4 கப் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை வந்து தண்ணி எல்லாத்தையும் இழுத்து நல்லா பெருசாக குண்டு குண்டாக ஊறி இருக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு பெரிய பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இஞ்சி இதில் காமிச்சிருக்க மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுத்த தேங்காய் கூட வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை ரவை, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் வந்துட்டு இதை போய் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்கள் கோதுமை ரவையை பொறுத்து நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பார்த்து அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா கொரன்னு தான் இருக்கணும். ஏன்னா கோதுமை ரவையே வந்துட்டு அரைச்சி ஊற வச்சிங்கன்னா க்ரீம் மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா தோசை ஊற்றவே வராது, கல்லில் ஒட்டிக்கும். ஸோ கொரப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காமிச்சிருக்கலையும் இந்த அளவுக்கு இருக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம், அதாவது தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் இதுக்கு ஊற்றுறதுக்கு வரும், இல்லைன்னா பிஞ்சிட்டு போயிடும். ஸோ நம்ம எப்பயும் தோசை வாக்குற மாதிரி வாத்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு நம்ம இட்லி மாவு தோசை மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடும். அப்படியே ஜென்டிலாக தேய்க்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தோசை வந்து மேலே பார்க்கறதுக்கு சப்பாத்தி மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 வரமிளகாய் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2ங்கிறது ஏன்னாக்கா எங்களோட வரமிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியான மிளகா வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க. வரமிளகாயை வறுத்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு 2 தக்காளி நல்ல பழமான தக்காளியாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வர்ற வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த வரமிளகாயும் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி பூண்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு நைஸாக அரைக்கக்கூடாது. ரொம்ப வந்துட்டு நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து கொட்டி நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த தோசை செஞ்சுருக்கோம் இல்லையா, கோதுமை ரவை தோசை, இதுக்கு வந்து இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நாங்கள் மதியம் வச்சு மீந்து போன சாம்பார் இருந்துச்சு, இது 2த்தையும் வச்சு தான் சர்வ் பண்ணோம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தோசை பார்க்கும்போது தெரியும், மேலே வந்துட்டு லைட்டாக சப்பாத்தி மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி கூட சாப்பிடும்போது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் மெயின் டிஃபனாகவும் காலையில் சாயந்தரத்தில் நைட்டில் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா ஈவினிங் டீ கூடவும் எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.